அம்மா வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்கம்மா. வணக்கம் பாட்டி. ரெடி. பாத்து என்ன பாட்டி? பாட்டி ஆத்தி கடல் அலையில சிக்கி ரொம்ப ஆபத்தான விபத்துல இருந்து இந்த குழந்தைங்க மீண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மறுபிறப்பு மாதிரி. ஆமாங்க ஐயா, அதான் மனசுக்கு கலக்கமா இருக்கு. ஏதாவது பரிகாரம் பண்ணலான்னு தான். ஆமா, செஞ்சாதான் நல்லது. வீரபாண்டியம்மன் கோயிலுக்கு கரும்பு தொட்டில குழந்தைங்களை தூக்கிட்டு போய் நேர்த்தி கடன் செலுத்துங்க. அப்படி செஞ்சா அவங்களோட ஆயுள் பலப்படும். வேண்டுதலை பாதியில விட்டீங்கன்னா குழந்தைங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். கண்டிப்பா நிறைவேற்றுங்க. வெண்ணிலா, வெண்ணிலா. மாமா, கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. வெயில் அடிக்குது, தண்ணி குடிக்கிறியா? ஐயோ மாமா, முதல்ல வேண்டுதலை நல்லபடியா முடிச்சிருவோம். பாதியிலேயே விட்டா வேண்டுதலுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நமக்கு குழந்தைங்க நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம் மாமா. ஜோசியர் சொன்ன மாதிரி பாதியிலேயே விட்டுட்டோம்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வரும். இந்த பாரு, தூளியெல்லாம் கீழே வைக்க சொல்லல. வெயில் அடிக்குது, மயக்கம் போட்டு போற. ஷோல்டர் வலிக்குதா, தோல் வேணா மாத்திக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் தூக்கிட்டு வந்துடுறேன். வலிச்சதுன்னா சொல்லு, வேணா தோல் மாத்திக்கலாம். வலிச்சா சொல்லணும். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல முத்து மாமா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. நான் பத்திரமா வரேன். என்னது இது? வீடா இது? பேய் படத்துல வர பங்களா மாதிரில இருக்கு. இது பேய் பங்களா இல்ல வசு பாட்டி. எங்க அப்பா முப்பாட்டெல்லாம் வாழ்ந்த பாரம்பரிய பரம்பரை வீடு. நான் வளர்ந்த வீடும் இதுதான். அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிராமத்து பக்கம் பெரிய மனுஷங்க யாராவது வந்தாங்கன்னா இங்கதான் தங்குவாங்க, இங்கதான் சாப்பிடுவாங்க. இந்திரா, அண்ணி நீங்க வந்திருக்கல? நான் வந்திருக்கேன் அண்ணி. வீடு பெருசா இருந்து என்ன பண்றது? சமையல் கட்டுல இந்த மட்டன், சிக்கன், மீன் இதெல்லாம் கிடைக்கும்ல? கிடைக்கும் கிடைக்கும். அப்புறம் என்ன, வாங்க. பேயாவது பிசாசாவது. நல்லா இருக்குல்ல? அர்ஜுன், பாட்டி சும்மா இரு. இது ரொம்ப ராசியான வீடுப்பா. ஓகேமா. சரி, திடீர்னு நாம இங்க கிளம்பி வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியாம எல்லாரும் குழம்பி இருப்பீங்க. கூடிய சீக்கிரமே இங்க ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன பெருசா பண்ணிட போறீங்க? விளக்கு பூஜை ஏதாவது பண்ண போறீங்களா? அதான் ஏற்கனவே பண்ணது எதுவும் விளங்கலையே. அத்தாச்சி, வந்த உடனே உங்க வாய் நிலத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணி ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணி, எனக்கு தெரியும். நான் வேணா சொல்லட்டுமா? சொல்லுமா. ஆனந்த நட்சத்திராவோட நிச்சயதார்த்தம் தானே? இல்ல, எந்த நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் உருப்படியா நடக்கிறது இல்ல. ஊர் விட்டு ஊர் வந்தா மட்டும் நடந்துருவா போகுது. அம்மா, நீங்களே அது என்ன நல்ல காரியம் சொல்லிடுங்கம்மா. ஆனந்த் நட்சத்திர கல்யாணம் இந்த வீட்ல தான் நடக்க போகுது.
அதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்க வீரபாண்டி கோயில் திருவிழா ரொம்ப ஃபேமஸ். அந்த திருவிழாவுல அம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டா நினைச்சது எல்லாம் நடக்கும். அதே மாதிரி திருவிழா நடக்கிறப்போ நல்ல காரியம் நடந்தா அது ரொம்ப நல்லபடியா அமையும். அதனாலதான் ஆனந்த் நட்சத்திரா கல்யாணத்தை இங்கே வச்சுட்டு திருவிழா நேரத்துல நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இன்னும் 15 நாள்ல அவங்க கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். அம்மா, ஜோசியர் கிட்ட கேட்டு முடிவு பண்ணலாம்லம்மா? இந்த ஐடியா கொடுத்ததே ஜோசியர் தான். சரி சரி, எல்லாரும் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. என்ன முத்து மாமா, ஏன் எல்லாரும் திடீர்னு இப்படி ஓடுறாங்க? அது தெரியல, நீ ஜாக்கிரதை பத்திரம். வெண்ணிலா பார்த்து, வெண்ணிலா ஜாக்கிரதை. எதுக்கு இப்படி ஓடுறாங்க? அண்ணா என்ன ஆச்சுன்னா ஏன் எல்லாம் ஓடுறீங்க? என்னப்பா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? யமராஜா வந்துட்டு இருக்கான்ப்பா, சீக்கிரம் போயிடுங்க, எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்கப்பா. யமராஜா? என்னாச்சு மாமா? என்ன முத்து மாமா, ஏன் எல்லாரும் திடீர்னு இப்படி ஓடுறாங்க? யாரோ ராஜாவா, அவர் வராராம். யார் யாரு ராஜான்றது விவசாயம் எல்லாம் போயிடுச்சு நம்ம ஊர்ல. நீ பார்த்து பத்திரம். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஹே, நீ பயப்படாத. அந்த தூளிய மட்டும் விட்டு நீ கீழே இறங்கிடாத. சரிம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல முத்து மாமா. தூளில இருந்து குழந்தைங்க கீழே விழுந்துருச்சு. அதனால தெய்வ குத்தம் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இது அநியாயமா இருக்கு? போலீஸா இவரெல்லாம் பொறுப்பே இல்லாம இருக்காரு. முத்து மாமா, என்ன இருந்தாலும் கிராமத்து சமையல்னா தனி ருசி தானே. ஆமா அண்ணி,
கூட்டு பொரியல் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இது சொல்லியே ஆகணும். கிராமத்து சாப்பாடே தனி டேஸ்ட் தான். குறிப்பா அந்த சாம்பார் இருக்கே, சாம்பார் ஐயோ அட்டகாசமா இருக்கு மேடம். அக்கா சொல்லுமா. சாம்பார் செம்மையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. வரேமா. இருங்க இருங்க, கையில ஊத்துங்க. என்ன ஒரு டேஸ்ட், பிரமாதம் பிரமாதம். நன்றிமா. எவ்வளவு பெரிய ஷாக்கான விஷயம் சொல்லியிருக்காங்க அம்மா. ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் எப்படி கல்யாணம் பண்ணணும் நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன். அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம சாப்பாடை பார்க்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு. கல்யாணம் ஆக போதில்ல, நல்லா சாப்பிடுறே. மேடம் சொன்ன விஷயத்துல ஆண்டியும் நட்சத்திராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சு 2 பேரையும் குழப்பி விடலாமா? என்ன ஆனந்த் சார், அம்மா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்காங்க. நட்சத்திரா கழுத்துல தாலிய கட்ட போறீங்க. ஐயோ டும் 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 தான். ஊரே கூடி அர்ச்சதை போட போகுது. அத பார்த்து மேடம் கண்ணுல ஆனந்த கண்ணீர் ஆறா ஓட போகுது. என்னது இது? அண்ணி திடீர்னு உள்டாவா இப்படி பேசுறாங்க? ஆனந்த் சார், நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். நட்சத்திரா கைய நீங்க புடிச்சுக்கிட்டு மனமேடிய அப்படியே சும்மா ஜம்முன்னு சுத்தி வர போறீங்க. ஊரே உங்களை பார்த்து ஆஹா என்ன ஒரு ஜோடின்னு மூக்கு மேல விரல வைக்கணும். இதெல்லாம் நினைச்சு சந்தோஷத்துல அப்படியே ரெக்க கட்டி பறக்காம அப்படி சாப்பாட்டுல கோலம் போட்டுட்டு இருந்தா எப்படி ஆனந்த் சார்? சாம்பார் வேற சூப்பரா இருக்கு. அப்படியே சோத்துல ஊத்தி நல்லா கரைச்சு அள்ளி பிசைஞ்சு வாயில போடாம என்னவோ போங்க ஆனந்த் சார். நம்ம நட்சத்திராவை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்களும் அதே மாதிரி கை நிறைய அள்ளி வாய் நிறைய சாப்பிடுங்க. என்ன மேடம் நான் சொல்றது? ஆமாமா, நீ சொன்ன அது கரெக்ட் தான். சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நல்லா சாப்பிடணும். என்ன அர்ஜுன் சார், நீங்க வாய்வே திறக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏன் சார் கவலையா இருக்கீங்க? தம்பிக்கு கல்யாணம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். என்னடி இவ சேம் சைட் கோல் போடுறா? அண்ணி சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி சீன் போடுறா. ஆமா மம்மி, உள்ளுக்குள்ள ஏதாவது திட்டம் போட்டிருப்பா. நம்மள நம்ப வைக்கிறதுக்காக இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஆனா இவள நம்பவே கூடாது மம்மி. இந்த மாதிரி பல விஷயத்துல நம்மள கவுத்து இருக்கா. ஆமாண்டி, இவகிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அது சரி, அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள ஏதோ பர்சனல் இருக்கு போல இருக்கு. அதான் அமைதியாவே இருக்கீங்க. அன்னைக்கு என்னாச்சு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு இவளுக்கு? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனா மேடம், உங்க பிளான் ரொம்ப சூப்பர் மேடம். உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கிராமத்து கோயில் திருவிழாவை சாக்கா வச்சு எல்லாரையும் இங்க அழைச்சிட்டு வந்துட்டீங்க. வந்து இறங்கின கையோட ஆனந்துக்கும் நட்சத்திராக்கும் கல்யாணம்னு டிசைட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் அடிச்சீங்க பாருங்க. சூப்பர் மேடம். ஆனா மேடம், நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லுமா. அதெல்லாம் நான் கோச்சிக்க மாட்டேன். எல்லாரையும் நல்லா போட்டு வாங்கிட்டீங்க மேடம். உங்க மேனேஜ்மெண்ட் பவரையே நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் மேடம். செம்ம போங்க. சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்க. வெண்ணிலா, வருத்தப்படாத, ஒன்றும் இல்லை, சரியா?
தேவாகி நமக. சாமி, ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க தம்பி. அது தம்பி, உங்களை பார்த்தா அசலூர்கார் மாதிரி தெரியுதே. ஆமா சாமி, நாங்க படுவருங்க. சரி, இவங்க 2 பேரும் எங்களோட பொண்ணுங்க. அது ஒரு சின்ன விபத்துல உயிருக்கு ஆபத்தான நிலையில இவங்க 2 பேரும் கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சுட்டாங்க. இவங்க வெண்ணிலா என்னோட பொண்டாட்டிங்க. வணக்கம். சாமிக்கு வேண்டுதல் பண்ணா குழந்தைங்களுக்கு தோஷம் போயிடுன்னு சொன்னாங்க. இந்த கோவில் அம்மனுக்கு கரும்புல தூளி கட்டி குழந்தைங்க தூக்கிட்டு போனா கண்டம் போயிடுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தோம். வேண்டுதல் நல்லபடியா முடிகிற நேரத்துல யாரோ இந்த ஊர் இன்ஸ்பெக்டராமே அவர் பைக்ல வந்து மோதி வேண்டுதல் பாதியில நின்று போயிடுச்சுங்க. என்ன சொல்றீங்க தம்பி? ஆமாங்க, அவர் பைக்கை கண்ணா பின்னான்னு ஓட்டி எங்க மேல வந்து மோதிட்டாருங்க. அதனால தூளியும் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசுக்கு அபசங்கமாவே தோணுதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் தம்பி, எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான். நீங்க சொல்றது ஒரு வகையில சரியான விஷயம்தான். வேண்டுதல பாதியிலேயே விட்டுட்டு போக முடியாது தம்பி. அப்படி நடந்தா அது அபசகுணமா தான் முடியும். ஐயா, இப்ப என்னங்க ஐயா பண்றது? முறைப்படி அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதை தவிர வேற வழியே இல்லம்மா. அப்ப நாங்க உடனே வேண்டுதலை நிறைவேற்றிடுறோம். நாளைக்கு காலையிலேயே அது மறுபடியும் பண்ணிடுறோம். அப்படி இல்லம்மா, அந்த அம்மன் உக்கிரமான அம்மன். நீங்க நினைச்சதும் வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது. ஒரு தடவை வேண்டுதலை நிறைவேற்றுறது பாதிலே நின்னு போச்சுன்னா 15 நாள் கழிச்சு இந்த திருவிழா முடிகிற நாள்ல தான் அதை நிறைவேற்றணும். என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? அந்த 15 நாள்ல குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்றது? இந்த ஆத்தா எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா பாதுகாப்பு இருக்குமா. நிச்சயம் உங்களுக்கு எந்த தீங்கு வராது. ஆனா இங்க ஒரு யமராஜன் இருக்காமா, அவனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாதான் உண்டு. யமராஜனா? யார்? என்ன சாமி சொல்றீங்க? யார் அவரு? அந்த கூட்டத்துல அராஜகமா பைக் ஓட்டிட்டு போனதா சொன்னீங்களே, அந்த இன்ஸ்பெக்டர் தான். அவனதான் யமராஜன் இந்த ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த ஊரை பிடிச்ச யம மாதிரி மாவன். எருமை மட்டும்தான் இல்ல, அதுக்கு பதிலா தான் பைக் வச்சிருக்கான். பாக்குறவங்க எல்லாரையுமே சுட்டுடுவேன்னு மிரட்டுவாமா. சட்டத்தை பயன்படுத்தி கண்ணா பின்னான்னு நடந்துக்குவாமா அவன். அப்படி ஒரு வரம்பரை தெரியாத ஆளுமாவன். என்ன சாமி இது? காவல்துறை மக்களோட நண்பன் சொல்லுவாங்க, இவர் எதிரியா இருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர்னால இருக்கிற நல்லவங்களுக்கும் கெட்ட பேரு. அவருக்கு வரமுறை தெரியாம இருந்துட்டு போடு சாமி. வரமுறை நான் சொல்லி கொடுத்துட்றேன். இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி எது சரி எது தப்புன்னு அவருக்கு சொல்லி கொடுக்காம நான் போக மாட்டேன். தம்பி, அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. ஆத்தாவோட திருவிழாவுக்காக கொடியேத்த நடந்துருச்சு. இனிமே இந்த ஊரை விட்டு நீங்க போகவே கூடாது. 15 நாள் இங்க தங்கியிருந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அப்புறமா ஊருக்கு போங்க தம்பி. அப்பதான் நீங்க நினைச்சது பூரா நடக்கும். சாமி, நாங்க என்ன சாமி பண்ணுவோம்? ஏற்கனவே குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் வேண்டுதல் பண்றதுக்கு இந்த ஊருக்கு வந்தோம். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்க நேரத்தில் எவனோ ஒருத்தன் பைக்கை கொண்டாந்து இடிச்சு எழுத்துக்கு எடுத்துட்டான். தப்பு சாமி. அவர் தெரியாம வந்து மோதி இருந்தாருன்னா கூட பரவாயில்ல, அவரை மன்னிச்சிடலாம். இன்னும் ஒரு சாரி கூட கேட்கல, அவர் பாடு போயிட்டே இருக்காரு. அந்த யமராஜனுக்கு, அதான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம நான் இங்க போறதா இல்ல. தம்பி, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க மறுபடியும் கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இருக்காது தம்பி. நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு போங்க தம்பி. எந்த வம்பு தும்புக்கும் போக வேண்டாம். சாமி, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பழக்கம். கடவுளை தவிர வர எவனுக்கும் பயப்படுறதே இல்லை. நாம நேர் வழியில போகும்போது அடுத்தவனை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும்? யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க. துஷ்டனை கண்டு தூரம் விலகிட்டே போனோம்னா அப்ப அந்த துஷ்டனை அழிக்கிறது யாரு?
அது யாரா வேணா இருந்துட்டு போட்டுமே. அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ட்ரைனிங்லாம் போயிருப்பாரு, அவருக்கு நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன். வரேன் சாமி. போலமா வா. இந்த ஊருக்கே கஷ்டம் கொடுக்குற அந்த யமராஜன் அடக்கிறதுக்காகத்தான் இந்த தம்பி இந்த ஊருக்கு வந்திருக்கோ என்னவோ. என்னவோ இந்த ஆத்தாவுக்கு தான் எல்லாமே வெளிச்சம். அத்தா, இந்த ஊரை எப்படியாவது காப்பாத்துமா. எனக்கு ஏய், என்னாச்சு உனக்கு? பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருக்கா உனக்கு? நேர காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்க நீ. ஆனந்துக்கும் நட்சத்திராக்கும் கல்யாணம் சொல்லியிருக்காங்க அம்மா. அவன் எவ்வளவு அப்செட்ல உட்காந்துருக்கான், அத புரிஞ்சிக்காம விளையாடிட்டு இருக்க. அர்ஜுன் சார், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆகிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? இங்க வச்சு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறத அம்மா சொல்லியிருக்காங்க. நம்மளால அங்கேயும் இங்கேயும் அசைய முடியாது, தெரியும்ல? அர்ஜுன் சார், அம்மா சொன்னா அது அவங்களோட இஷ்டம். அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லிட்டாங்க, நம்மளோட விருப்பத்தை நாம செய்வோம். ஏய் வசு, என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? அம்மாவை மீறி எதுவும் செய்யவே முடியாது. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. சீரியஸா? ஆனந்த் மீனாட்சி காதல் விஷயத்த பல சீரியஸான கட்டத்தை தாண்டி கொண்டு வந்துட்டோம் சார். அதே மாதிரி இப்பவும் தாண்டிடுவோம். உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? கான்ஃபிடன்ட் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடன்ட் இருக்க கூடாது. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்களேன். எதுக்கு இவ்ளோ சீரியஸ் ஆவறீங்க? அதுவும் கோவம் மூக்கு மேல வருது. பின் என்ன வசு, ஆனந்த் மீனாட்சி பாவம், இவங்க கண் கலங்கி நிக்கிறான். அவ அங்க எப்படி இருக்கானே தெரியல. அர்ஜுன் சார், இந்த வசு ஒரு கலை வசு, அவளை பத்தி உங்களுக்கு முழுசாவே தெரியாது. மீனாட்சிய யாருக்குமே தெரியாம பீரோக்குள்ள வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து 3 விளக்கு போட வச்சு. இரு, நீ எங்க 3 விளக்கு போட வச்ச? 2 தான் போட வச்ச. கடைசி விளக்கு நான் போட வச்சது. ஆக மொத்தம் 3 இல்ல. அப்படிப்பட்ட எனக்கு ஆனந்த் மீனாட்சி கல்யாணத்தை நடத்த தெரியாதா? இப்போ இங்க நடக்க போறது ஆனந்த் மீனாட்சியோட கல்யாணம் தான், புரியுதா? அம்மா அவ்வளவு கன்ஃபார்மா சொல்லிருக்காங்க வசு. சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். எல்லாரோட விருப்பமும் நிறைவேறுதா என்ன? இப்ப உதாரணத்துக்கு என்னோட விருப்பத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இல்லல, அதுக்காக நான் என்ன ஒதுங்கிட்டேனா? முறைக்காதீங்க அர்ஜுன் சார். அதே மாதிரிதான் இதுவும். மேடம் சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இதுல கட்டிக்க போறவங்களோட இஷ்டத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், புரியுதுங்களா? இப்போ ஆனந்த் மீனாட்சி கல்யாணத்தை நம்மளே கையில எடுத்து நடத்துவோம். மீனாட்சி இல்லாம எப்படி கல்யாணத்தை நடத்துவ? சிம்பிள் சார், மீனாட்சிய இங்க வர வச்சுட்டா போச்சு. ஏய், அது இளமரம் சம்மதிக்கணும்ல. அம்மா தானே 2 பேரையும் நல்லா அவமானப்பத்தி அமுச்சு வச்சாங்கல்ல, மறந்துட்டியா? அர்ஜுன் சார், இந்த வசந்தராவை நம்பினோர் கைவிடப்படார். ஓ அப்படியா? அதையும் பார்க்கலாம். பாக்குறீங்களா? ஆரம்பிச்சிட்டடா. அர்ஜுன் சார், இந்த கிராமத்தை பாக்குறப்போ எனக்கு அப்படியே ஒரு பாட்டு பாடணும் போல இருக்கு அர்ஜுன் சார். How cute. பாடிக்கோ, லூசு மாதிரி தனியா பாடிக்கோ. அதையே என்கிட்ட கேக்குற? கொஞ்சம் சீரியஸா இருக்க மாட்டியா? ஆனந்த் மீனாட்சி கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறது மட்டும் யோசி.
அர்ஜுன் சார், அதெல்லாம் தானா நடக்கும். ரொமான்ஸ் பண்ண இந்த இடமும் நல்லதா இருக்கு. கண்டினியூ பண்ணிருக்கலாமோ? டைம் கிடைக்கும் போது பாத்துக்கலாம். ஆனந்த் கல்யாணத்தை பார்க்கவா நம்ம வந்தோம்? பாட்டி, என் வயிறு எரியுது பாட்டி. என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? என்னடி லக்கி இப்படி சொல்லிட்டியம்மா? வேலியில போற ஓனானுக்கு வெள்ளாட்ட சாட்சியா வைக்க முடியுமாடி? உள்ளுக்குள்ள ஓ நினப்பு தாண்டி ஓடிட்டு இருக்கு. பேசுறவங்க 1000 பேசிட்டு இருக்கட்டும், நடக்கிறது நடந்துட்டு தானடி இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆனந்த் நட்சத்திரா கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு போக போறோமா? என்ன எதுக்குதான் கிளப்பி கூட்டு வந்தியா பாட்டி? எப்ப பார்த்தாலும் அந்த ஆனந்த் உனக்குதான் சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டு இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. திருவிழா முடியறதுக்குள்ள ஆனந்த் நட்சத்திரா கல்யாணம் நடக்க போகுது. ஐயோ என் லக்கி குட்டி, இந்த கொல்லையில பூக்குற பூவு கோயிலுக்கு தான் போகணுங்கிற கட்டாயம் எல்லாம் இல்லடி. அதே மாதிரி அந்த அம்மா பேசினதெல்லாம் நடக்கணும்னு கிடையாது. அந்த ஆனந்த் நட்சத்திரா கல்யாணத்தை அந்த பட்டுப்படவை நடத்த நினைச்சாலும் உங்க அக்காக்காரி இருக்காளே கோணவாய் ஆட்டக்காரி அந்த வசு, அவ நடத்த விட மாட்டா. ஏதாவது கோக்குமாக்கு வேலை பண்ணி ஆனந்துக்கு மீனாட்சியை கட்டி வைக்கத்தான் பாப்பா. முதல்ல நாம அவ போடுற திட்டத்தை முறியடிக்கணும். என்னடி நீ நான் சொல்றது? ஆமா பாட்டி, அந்த மீனாட்சி கிட்ட முடிக்க வேண்டிய கணக்கு எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. இங்க பாரு லக்கி, மனசு ஓரத்துல நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஊர் கோவில்ல வச்சு கல்யாணத்தை நடத்தணும் தான் அந்த வீல் சேர் பிளான் பண்ணோம். ஆனா அந்த கோணவாய்க்காரி இருக்காளே மீனாட்சியை வரவழைச்சு ஆனந்துக்கு கட்டி வைக்க நிச்சயமா பிளான் பண்ணுவா. அந்த மீனாட்சியை இங்க வரவிடாம பண்ணணும். அதோட கடைசி நேரத்துல அந்த நட்சத்திராவை கடத்திடணும். அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா நீ மட்டும்தான் அங்க இருப்ப. அப்போ உன் ஆனந்துக்கு கட்டி வைக்கிறத தவிர ஆனந்த் அம்மாவுக்கு வேற வழியே இல்ல. என்ன பாட்டி நீ பேசுற? அவளை வரவிடாம பண்ணி இவளை கடத்திட்டு போயிட்டா என் கல்யாணம் நடந்துருமா? என்ன ஆனந்த் கட்டி வைக்கிறதுக்கு ஆனந்தோட அம்மா ஒத்துக்கணுமே. ஐயோ இங்க பாருடி, உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்போ உனக்கு ஒண்ணு சொல்ல போறேன். குறிச்ச முகூர்த்த நாள்ல குறிச்ச நேரத்துல கரெக்டா ஆனந்துக்கு கல்யாணம் நடந்தே தீரணும். இல்லன்னு வச்சுக்கியே அவனுக்கு வாழ்க்கையில கல்யாணமே நடக்காது. அவன் சன்னியாசி ஆயிடுவாண்டி. இது அந்த ஆனந்தோட ஜாதக கட்டத்துல இருக்கு. அதனாலதான் இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து சாமி முன்னாடி கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு அந்த வீல் சேர் பக்காவா திட்டம் போடுது. கடைசி நேரத்துல அந்த நட்சத்திரம் இங்க இருந்து மிஸ் ஆனா நீதான் அவங்களுக்கு ஒரே சாய்ஸ், வேற வழியே கிடையாது. அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆனந்த கட்டாயப்படுத்துவாங்க. ஆனந்தால அழுதுகிட்டு அம்மா பேச்ச மறுக்க முடியுமா? வேற வழி இல்லாம உன் கழுத்துல ஆனந்த் தாலி கட்டுவான். அப்புறம் நீ ஆனந்தோட பொண்டாட்டி. எல்லாம் சரி பாட்டி, ஆனா இந்த வசுவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு மீனாட்சியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து 3 விளக்கு போட்டுவாவ. கடைசி நேரத்துல ஏதாவது கோல்மால் பண்ணி நம்ம திட்டத்தை முறியடிச்சு ஆனந்த் மீனாட்சி கல்யாணத்தை நடத்த பாப்பா பாட்டி. நாம இப்ப என்ன பாட்டி பண்றது? ஏண்டி இனியா, இவ சொல்றதுலயே கொஞ்சம் விஷயம் இருக்கே. அந்த வசு கழுத என்ன வேணாலும் பண்ணுவாடி. இந்த தடவை அது நடக்காது பாட்டி. ஏன்னா நம்ம கிட்ட அந்த மீனாட்சியும் அவ அண்ணனும் நல்ல அவமானப்பட்டு போயிருக்காங்க. அதனால இனிமே அவங்க ஆட்டத்துக்கெல்லாம் அவங்க ஆட மாட்டாங்க. அதோட வசுவ லாக் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல துருப்பு சீட்டு இருக்கு. அந்த துருப்பு சீட்டுக்கு பேரு இளமாறன். நான் இப்பவே போன் பண்ணி என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன். பாட்டி எங்க பாட்டி போறா? அவ போன் பண்ண போறா. வா 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 வா. ஹலோ. என்ன இளமாறன் சார், நல்லா இருக்கீங்களா? ஏய், நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? முதல்ல போனை வை. ஓ அப்படியா? போனை வச்சுட்டா உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
அதோட எப்படி நல்லா இருப்பீங்கன்னு உங்களை தப்பா கேட்டுட்டேன். நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? தண்டவாளம் தான் தடம் புரண்டு போச்சே. உங்க தங்கச்சி கண்ல இருந்து கண்ணீர் ஆறா ஓடுதா? பக்கெட் எடுத்துட்டு வந்து அந்த கண்ணீரை பிடிச்சு அதுல நல்லா முங்கி முங்கி குளி. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறீங்க. அதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்ச தீரணும். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வசு உன் வீட்ல இருந்து உன் தங்கச்சிய நம்ப வச்சு கூட்டிட்டு வந்து நல்லா அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பி விட்டுட்டாளா? இவ்ளோ நடந்ததுக்கு அவங்க ஏதாவது ரியாக்ஷன் பண்ணாங்களா? அர்ஜுன் தம்பிய மோதிரத்தை மாத்துங்கிறாரு, வசுந்தராவும் மாத்திக்க சொல்றா. இதுக்கு என்ன அர்த்தம்? உன் தங்கச்சி கண் முன்னால ஆனந்த் நட்சத்திரா கையில மோதிரத்தை போட்டுட்டான். அதோட ஆனந்த் நட்சத்திரா இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? சுசித்ரா அத்தையோட கிராமத்து பண்ண வீட்டுல இருக்காங்க. இங்க நடக்கிற கோவில் திருவிழால வச்சு 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. பாவம் நீயும் உன் தங்கச்சியும். உன்னாலெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. உன் தங்கச்சி ஆத்துலயோ இல்ல குளத்திலயோ விழுந்து சூசைட் பண்ணிக்க போறா. தங்கச்சி போன துக்கத்துல பெருசா தாடிய வளர்த்துக்கிட்டு நீ சன்னியாசி ஆக போற. உன் வீரத்தை என்கிட்ட காட்டின மாதிரி அந்த அர்ஜுன் கிட்டையும் வசுந்தரா கிட்டையும் காட்டு பாப்போம். நடக்க போற இந்த கல்யாணத்தை நிறுத்தி காமி. அப்படி நிறுத்தினா நீ ஆம்பளங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஐயோ பாத்தியாடி, மீனாட்சி ரூட் கிளியர். இருக்கிறது கொடுக்கு மட்டும்தான். அந்த கொடுக்கு அப்படியே கிள்ளி அப்படியே தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்துக்கும் வாரிசு நீ மட்டும்தான். ஆமாண்டி, சந்தோஷமா இருக்கு பாட்டி. பொட்டு லட்டு. அண்ணா அண்ணா, பஞ்சு மிட்டாய் எவ்வளோண்ணே? 5 ரூபா பாப்பா. உன்கிட்ட பணம் இருக்கா? பணம் இல்லையே. அண்ணே என்கிட்ட இருக்கு, எனக்கு மட்டும் ஒண்ணு கொடுங்க. இது என்னது? உனக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாது தானே? இது பேரு பென் டிரைவ்னு சொல்லுவாங்க. அதான் கேக்குறேன், எப்படி உனக்கு கிடைச்சது? அதுவா, நான் உட்காந்துட்டு இருந்தேனா இத அப்பா கிட்ட சொன்னியா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஏன் நீ போய் இத அப்பா கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்க போறியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். எப்ப சொல்லணுமா நான் அப்ப சொல்லிக்கிறேன். இது ஏதோ முக்கியமான பொருள் மாதிரி தெரியுது. எதுக்கும் இந்த சமயம் பார்த்து அப்பா கிட்ட சொல்லிடணும். இந்தாங்கண்ணே. ஏய், நான் ராட்டினத்துக்கு போறேன், வா. அம்மா சொல்றது எதுவும் நீ ஃபீல் பண்ணிக்காத, பாத்துக்கலாம். நம்ம கை மீறி எதுவுமே போகாது. தாலின்னு கட்டினா மீனாட்சி கட்டு தான் தாலி கட்டுவேன். அண்ணா இல்லண்ணா, அம்மா அப்படி சொன்னதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. என்ன செய்யறதுனே தெரியல. பாருடா, நானும் வசுந்தரெல்லாம் எதுக்கு இருக்கோம்? முதல்ல மீனாட்சியை கொண்டு வர வழியை பார்ப்போம்.
ம் ஓகேயா? சரிண்ணா. ஏய் முத்தரசன் சார். அண்ணா. ஆமாண்ணா. முத்தரசன் சார்.